வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். இன்றைக்கி தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் ஆரவ் எப்பவும் ஓவியா மேலே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரோ அந்த நிமிஷத்துலேருந்து ஓவியா பித்து பிடிச்ச மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால 2 நாளாக சரியாக யாருமே தூங்கலை அண்ட் அவங்களும் தூங்கலை. வெளியில் பைத்தியக்காரி மாதிரி உலாந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவியாவால் எந்த விதமான வேலைகளும் செய்ய முடியாமல் அந்த வீட்டில் ரொம்பவே விருப்பம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுபோக இன்றைக்கி நடந்த டாஸ்க் விஷயத்தில் யார் தோக்குறாங்களோ அந்த டீமில் இருக்கிற யாராவது ஒருத்தரை அடுத்த வார எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெற்றி பெற்ற டீம் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா ஆரவ் நாமினேட் ஆனதுக்கப்புறம் ஓவியாவை பார்த்து ஆரவ் கேட்டார், ஒரு வழியாக சந்தோஷமா, இதுக்காக தானே நீ இவ்வளோ முயற்சி பண்ண, நான் இப்போ எலிமினேட் ஆக போகிறேன், இப்படிலாம் கேலியாக கேட்டது ஓவியா மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. அவர் போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்ச ஓவியா ஸ்விம்மிங் பூலில் மூச்சை அடக்கி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துருந்த ஓவியாவை பார்த்து எல்லாருமே பதட்டத்தோடு அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஒரு வழியாக அவங்கள அங்கேருந்து காப்பாற்றவும் செஞ்சுட்டாங்க. அவங்க வெளில போகிறதுக்கு உறுதியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கன்ஃபெஷன் ரூமில் போய் பேசி அவங்க அப்பாவையும் மேனேஜரையும் வர வைக்கணும் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஓவியா இதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. நாளைக்கு கமலஹாசன் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாரா அப்படிங்கிறத நாளைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் விஜய் டிவி எப்போவுமே ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை அவங்க ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஆரவ் ஓவியா கிட்ட நடந்த விதம் சரியா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.